என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முத்திரையை பற்றி தாங்க நம்ம வீடியோ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா? ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறோம். ரொம்ப பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கத்தான் செய்யும். அது தெளிவாக நம்ம வீடியோ கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக 54 முத்திரைகளுக்கான பலன் நம்ம கொடுக்க போகிறோம். ஒன்று ஒன்றா ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்க சில விஷயம் கற்றுருப்பாங்க முத்திரைகள். ஏன்னா இந்த சில நேரங்களில் கை வராது. சில முத்திரைகள் பண்ணும்போது இந்த நரம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஃபஸ்ட்டு செய்கிறவங்க 1 நிமிஷம், அப்புறம் 2 நிமிஷம், இப்படி கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டால் போதுமான விஷயம். அதுக்கப்புறம் நமக்கு இப்போ சரளமாக வருது அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் காலை மதியம் மாலை இப்படி நேரங்கள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த முத்திரையில் எல்லா விதமான அமைப்பும் இருக்குங்க. அதாவது ஒரு தெய்வங்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா முத்திரைகள்ல தான் இருக்கும். தெய்வத்திற்கும் முத்திரைக்கும் தொடர்பு உண்டு. அதே போல சித்தர்கள் முனிவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தவம் இருக்கும் போது அதுக்கான தேவைக்கான முத்திரைகளை வச்சுதான் தவம் இருப்பாங்க. எல்லா தெய்வங்களும் முத்திரை வடிவில் தான் இருக்கும். உட்கார்ந்து இருக்கிறது கையுடைய பாவனைகள் நம்ம பார்க்க முடியல. எல்லா தெய்வங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முத்திரைகள்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த முத்திரைகளுக்கும் தெய்வங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது? இதை ஏன் எல்லாரும் பெரும்பாலும் இதை கற்றுத்தரல? இது மருத்துவ ரீதியாகவும் வேலை செய்யும், ஆன்மீக ரீதியாகவும் வேலை செய்யும், உடலுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அந்த காலங்களில் மருத்துவமனையெல்லாம் கிடையாது. அந்த முனிவர்கள் ரிஷிமார்கள்லாம் இருக்கும்போது அந்த நாட்டு சித்த வைத்தியம்தான். ஆனால் அந்த அளவுக்கு பெருசாலாம் யாருக்கும் இந்த துர்மரணம்லாம் ஏற்பட்டதில்லை. ஹார்ட் அட்டாக்லாம் வந்ததில்லை, இரத்த கொதிப்பு இல்லை, ப்ரெஷர் இல்லை, கேன்சர் இல்லை. ஆனால் இப்போ எல்லா பிரச்சனையும் பிறக்கிற குழந்தைய சுகரோட பிறக்குது. மருத்துவமனை தான் இப்போ அதிகமாக இருக்கு. எல்லா இடங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனை அதிகமாக இருக்கு. என்ன காரணம்? அந்த அளவுக்கு உடல்ல நோவு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவு முறை கட்டுக்குள்ள வரணும். 2வது விஷயம், முத்திரையை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். முத்திரைங்கிறது நம்ம தற்காப்பு. பொதுவான முத்திரைகள் நம்ம உடலுக்கு முதல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வராம தடுக்கக்கூடிய முத்திரைகளை நம்ம எடுத்துக்கிறணும். உடல்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க, அதை படிப்படியா குறைக்கிறதுக்கு முத்திரைகள் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம வீடியோல ஒண்ணா நம்ம கொடுப்போம். இப்ப இந்த நேரங்கள்ல மாணவ மாணவிகளுக்கு தேர்வு, சரிங்களா? அப்போ இந்த தேர்வு அப்படின்னா கல்விக்கு யாரு அப்படின்னா சரஸ்வதி. ஆனா சரஸ்வதிக்கு யாரு குரு அப்படின்னா ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவருடைய அருள் கிடைச்சது அப்படின்னா கல்வியிலே சிறந்து வளரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்ல ஒரு தேர்ச்சி பெறலாம், நல்ல மதிப்பெண் பெறலாம், ஞாபக சக்தி அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்காக மட்டுமல்ல, அறிவாற்றல். இப்போ வீட்டில் ஒரு சமையல் பண்ணிடுவோம், அது வாட்டில் சாதமோ குழம்போ கொதிச்சு கிடக்கும், மறந்துடுவோம். மற்ற விஷயத்தை எதோ பார்த்துருப்போம், அங்கே பார்த்தா எல்லாமே தீஞ்சு போயிடும். இப்படியெல்லாம் சில வீட்டில் பால் கூட பொங்கி தீஞ்சு போயிடும். அந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கும். அந்த மாதிரி ஞாபக மறதி அடிக்கடி இருக்கிறவங்களும் இதை செய்யலாம். இந்த முத்திரைக்கு பேரு ஹயக்ரீவர் முத்திரை. இந்த முத்திரை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, முதல்ல எப்பயுமே கையை நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். முத்திரை செய்யும்போது தெய்வத்துடைய தொடர்பு, பிரபஞ்சத்துடைய தொடர்பு நமக்கு கிடைக்க போகுது இல்லையா? முடிஞ்ச வரைக்கும் கிழக்கு நோக்கி அமர வேண்டும். வெறும் தரையில உட்காரக்கூடாது. இப்போ உட்கார்றவங்க ஒரு மணக்கட்டை போடலாம், இல்லை பெட்ஷீட் இல்லை பேப்பர் ஏதேனும் ஒன்று. வெறும் தரையில இருக்கக்கூடாது, உட்கார்ந்துக்கிறணும். சுகாசனம் நார்மலாக உட்கார்ந்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ ஆசனங்கள் இருக்கு, சுகாசனம் பெஸ்ட். சரி, கீழே உட்கார முடியாதவங்க சேர்ல உட்கார்ந்துக்கிறலாம், அது ஒன்றும் தவறு கிடையாது. காலை 2 தொங்க போட்டு வச்சுக்கிறலாம். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, சாப்பிட்றதுக்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை செய்யணும். இல்லை சாப்பிட்டீங்க அப்படின்னா 1 hour கழிச்சு இதை செய்யணும். இது ஞாபகத்தில் வச்சுக்கிறோங்க. கிழக்கு நோக்கி அமர வேண்டும், இல்லை வடக்கு நோக்கி அமர வேண்டும். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு விளக்கு கொளுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த பிரபஞ்ச சக்தி முழுமையா நம்ம அதை நம்ம வாங்க முடியும். அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். இந்த முத்திரை ஒரு பிரபஞ்ச சக்திக்கும் தொடர்பு ஏற்படும் போது நம்ம மனசை கண்ணை மூடிக்கிறோம். முதல்ல நல்ல கண்ணை மூடி உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்களை வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. மனசை ஒருநிலைப்படுத்தணும்.
எந்த தொந்தரவுகளும் இருக்கக்கூடாது. டிவி ஓடுதா, டிவி ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபோன் இருந்தால் ஃபோனை சைலண்டில் போட்டுருங்க. ஏன்னா நம்ம எண்ணங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது எண்ணங்கள் சிதறப்படாது. அப்போ கிழக்கு நோக்கி நல்ல சமண கால் போட்டு சுகாசனம் தான் உட்காந்துட வேண்டியது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க. சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, +2 காலேஜ் எப்படி ஒரு கல்வி கற்கக்கூடிய வயசுல எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அதே போல் வந்து பெரியவங்களும் சரி, ஞாபகம் அடிக்கடி ஞாபகம் மறதி இருக்கிறவங்களும் இதை செய்யலாம். நான் ஃபுல்லாக அப்படி நல்லா ரைட் சைடு கை நீட்டிக்கிட்டேன். லெஃப்ட் சைடு கை நீட்டிக்கிறனும். இது வந்து ரைட் சைடு. இது என்ன செய்யறேன் அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த 5 விரலையும் நான் ஒன்னா சேர்த்திருக்கேன். இந்த 5 விரலுமே வந்து இந்த நுனி இந்த கட்டை விரல் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நீர், நிலம், ஆகாயம், காற்று, நெருப்பு தத்துவம். சரிங்களா? இந்த 5 பூதங்களும் ஒன்றாக சேர வேண்டும். இது ஒண்ணு ஒட்டிலே வச்சுக்கிறீங்க. நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, பிழை இருக்கு, ஞாபகம் மறதி இருக்கு, நம்மளே தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த 5 விரலும் ஒட்டும்படி, இப்படி நல்லா ஒட்டும்படி வச்சுட்டு, இந்த லெஃப்ட் சைடு கை இல்லையா, அது மேல இப்படி வைங்க. உள்ளாங்கையில வைக்கணும். நடுவே உள்ளாங்கையில நல்லா பதிச்சு வச்சுட்டு, அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் இந்த பாருங்க, நடுவிரல். இது நடுவிரல். சரிங்களா? ஆகாயம் தெரிஞ்சுக்கணும். நடுவிரல். இந்த நடுவிரலையும் நுனியை இணைக்க வேண்டும். இப்படி வைக்க கூடாது. இங்க பாருங்க, இந்த நுனியை இணைக்க வேண்டும். முதல்ல வரும்போது ஃபர்ஸ்ட் செய்யும் போது கையெல்லாம் ஆடும், இந்த சோல் பற்றையில வலி வரும், கை இந்த முன்னாடி நரம்பு இழுக்கும், இந்த நரம்புகள்லாம் இழுக்கும். அப்படி இழுத்தா கையை உதறி விட்டுக்கிறங்க, ஃப்ரீயா விட்டுங்கிறங்க. இது மாதிரி செஞ்சுக்கிறங்க. செஞ்சுட்டு திருப்பி மறுபடியும் என்ன பண்ணுங்க, அதே போல முயற்சி பண்ணுங்க. இப்படி வச்சுட்டு இப்படி படிக்கிறதுக்கு முன்னாடி, இது காலையில செஞ்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம். படிக்கிற பசங்க, மாணவ மாணவிகள் காலையில இந்த ஹயக்கிர முத்திரை கிழக்கு நோக்கி இல்லை வடக்கு நோக்கி இருந்துட்டு ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும், ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. பாருங்க, இப்படி இல்லாம இப்படி. சரிங்களா? இப்படி வச்சுண்டு இந்த விரல் எப்படி நின்றுட்டாலும் பரவாயில்லை. வலி உங்களுக்கு டக்குன்னு வருது அப்படின்னா கையை உதறி விட்டுக்கிறோங்க. ஏன்னா நரம்பு இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த நரம்பு அப்படியே நேர மெமரி வரைக்கும் பரவும். ஒரு வைப்ரேஷன் தான் இது. கண்ணை மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன வேணும் அதை மனசுல வேண்டி பிரார்த்தனை செய். நல்ல கல்வி கற்கணும், நல்ல ஞாபக சக்தி வரணும், கல்வியில தேர்வுல நான் முதல்ல வரணும். அப்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க மனசுக்குள்ள பேசும்போது, அந்த மனசுக்குள்ள பேசுறது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளும். அந்த தொடர்பு உங்களை மிகப்பெரிய வெற்றியாளராக மாற்றும். நீங்க படிச்சு என்னவாகணும், இதை அடிக்கடி பண்ணுங்க, தொடர்ச்சியா பண்ணுங்க. பண்ணும்போது இந்த பிரபஞ்சத்தின் உடைய தொடர்பு உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க என்ன நினைச்சீங்களோ, நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ அது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உகந்த முத்திரை இந்த முத்திரை. இது வந்து இதை செய்யறதுனால முகத்துடைய தன்மை, அதான் சொல்லுவாங்களே, பிரகாசமா இருக்கும். முகத்துடைய தன்மை எந்த மேக்கப்புமே இல்லாம பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கவர்ச்சியாக இருக்கும். வயசாகவே தெரியாது, அப்படியே கொஞ்சம் இளமையாகவே இருக்கிற மாதிரி கொண்டு போய் அடிக்கடி நம்ம பண்ணாலே போதுமான விஷயம். அதே போல அந்த கை குடைச்சல், இந்த கை வலி, கை நடுங்கிறது, கை இவங்கெல்லாம் இதை நீங்க பண்ணி பார்த்துட்டே இருங்க. பண்ணுங்க, பண்ண உங்களுக்கு வந்து பழக்கம் வந்துடும். நான் சொன்னது மாதிரி தான். சாப்பிட்றதுக்கு 40 நிமிஷத்துக்கு முன்னாடி பண்ணுங்க. காலை, மதியம், மாலை நேரம் பண்ணலாம். 5 நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறவங்க 1 நிமிஷம், அதுக்கப்புறம் 2 நிமிஷம் முதல்ல பயிற்சி பண்ணி கத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சரியா வந்துருச்சு, எனக்கு வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எந்த வழியும் இல்லை, சரியா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ளலாம். இது அழகான முத்திரை தானே, எளிமையான முத்திரை தானே. நம்ம எந்த காசு பணமும் செலவு பண்ண தேவையில்லை. கடவுள் உங்களை தேடி வருவார். சில இடங்கள்ல பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, கோவில் எங்கேயாவது ஒரு மூலையில உட்கார்ந்துருவாங்க. உட்கார்ந்து சில முத்திரைகளோட தியானம் பண்ணுவாங்க. அவங்க தியானம் பண்ணல, அந்த அதாவது பரமாத்மா தான் கடவுள், இந்த ஜீவாத்மா தான் நம்ம. இந்த ஜீவாத்மாவை நேர கடவுள்கிட்ட கொண்டு போகலாம். நம்மள இன்னும் எவ்வளவு விஷயம் இருக்கு, நான் சொல்லித்தரேன். இதை நீங்க பண்ணுங்க. பெற்றோர்கள், மாணவர், உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த முத்திரையை கற்றுக் கொடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். அடுத்த வீடியோவில் கண்டிப்பா நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போடுவோம். ஏன்னா எனக்கும் ரொம்ப வேலைகள் இருக்கு, கோவில்ல ஜாதகம், பிரசங்கம். அதே போல வந்து மதுரை மாவட்டத்திலேருந்து ரொம்ப பேர் ஃபோன் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர், திருப்பூர்,
நம்ம வீடியோ பார்த்துட்டு அனைத்து உறவுகளுக்கும் முதல் கண் வணக்கம். மாவட்டங்கள்ல இருந்து நமக்கு தொடர்புல வர்றாங்க அப்படின்னா உறவுகள் தான் காரணம். அதனால என்னுடைய அன்பு உறவுகளுக்கு திருப்பி ஒரு முறை வணக்கம் வைத்துக் கொள்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.